நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ரிவல்ஸில் போகிறாங்க. ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, பழைய காலத்து ஐடியா இருந்தாலும் இது புது ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போடுறாங்க. என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்காருல்ல, அவரு இருந்து இதோ பாரு, இதுக்கு மேலேலாம் உனக்கு மன்னிப்பு கிடையாது, ஒழுங்கு மரியாதை இந்த டைம் இந்த கேஸில் நான் ஜெயிச்சு ஆகணும். அப்படி எதான இதில் பிசுறு தட்டுச்சு நீங்கள் 2 பேரும் எங்கேனா கிளம்புறது அப்படி இப்படின்னு பார்த்தீங்க, மவளை உங்களை செஞ்சு விட்டுரும், அவ்வளோதான், வாழ்க்கையில நீங்கள் உயிரோடே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேஸ்வரி வந்து ராஜேஸ்வரி மிரட்ட ஆரம்பிச்சார். ரஞ்சித் உனக்கு தான்மா சொல்கிறது, ராஜேஸ்வரி மட்டும் இல்லை 2 பேரும் தானே வாங்கினீங்க டெண்டரு, 2 பேரும் கைமா பண்ணி விட்ருவோம், ஜாக்கிரதா, ஒழுங்கு மரியாதை நாளைக்கு கேஸுக்கு வரீங்க, எனக்கு ஆதரவா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே கதிரேசன் சொன்னதை கேட்டதை நம்ம ரஞ்சித் வந்து பயப்பட ஆரம்பிச்சார். என்ன ராஜாமா இவர் இப்படி பேசுறாரு, இந்த கேஸ்ல வேற எதனா சூழ்ச்சி பண்ணி அந்த மல்லியும் மறுபக்கம் தேவசேனா ஜெயிச்சிட்டா நம்ம என்ன பண்ண முடியும், அப்படி பண்றதுக்கான அறிகுறி இருக்கு, அதுக்கு தான் மன்னவரையும் மறுபக்கம் அரவணையும் போட்டு தட்டதுக்கு பிளான் பண்ணிட்டேன். அவங்க 2 பேரும் போயிட்டு அப்படியே சும்மா பிரேக் பிடிக்காமீங்க தண்ணியில் அதில் மோதி சோழி முடிஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாரு என்னென்ன பிரச்சனை எப்படி எப்படி படையெடுக்குதுன்னு சொல்லிட்டு. முக்கியமாக மோனாவர் உங்கள் அப்பாவை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்கும். ஐயோ எங்கள் அப்பா பாவம், எதுக்கு ராஜாமா இந்த மாதிரி பண்ணீங்க, அந்த தேவையெல்லாம் சென்டிமெண்ட்டே பார்க்கக்கூடாது, நான் தம்பின்னு எதனா பாவம் பண்ணியை பார்த்தனா தம்பியாவது அப்படியே சும்மா அவனை அடித்து ஓட விட்டு அந்த சொத்தெல்லாம் என் கைக்குள்ளே கொண்டு வரல, அதுதான் இங்கே நாம் வாழணும்னா நம்ம எல்லாத்தையும் நாம் தான் பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித்துக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரஞ்சித மனசு இது கேட்கலைங்க. ரஞ்சித் அப்படியே சும்மா யோன்னு அப்படியே சும்மா கண்ணை தேய்க்கிறாங்க ஒரு பக்கம். என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிக்கலாம்ல, நீ ஃபஸ்ட்டே சொன்னால் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி உசாரப்படுத்திடுவேன், உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ உங்கள் அப்பாவை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்லுவேன். ஆனால் எனக்கு உங்கள் அப்பா இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். இத்தனை நாள் உனக்கு என்ன பண்ணார், எல்லாமே உனக்கு அம்மாவும் அப்பாவும் நான் தானே இருந்தேன், இனிமேவும் நான் தான் இருப்பேன், உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன், அதை விட்டுட்டு இந்த மாதிரி கோலத்தன்மா பண்ணாதான், எனக்கு பிடிச்ச வாழ்க்கை போகிறவர் வந்துட்டாரு, ஆனால் அவரை தான் நீங்கள் கொலை பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் அரவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடி பாவி, இதை ஃபஸ்ட்டு வேணால் சொல்லி தொலைஞ்சிக்கவா, சரி விடு, அவனுக்கு எதுவும் நடக்காது, எப்படியாலும் அவன் டிரைவர் இல்லை, அவன் ஸ்கில்லை பயன்படுத்தி அவன் தப்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல தான் இவங்களும் ஒரு பக்கம் அசாத அவங்க மண்ணூட்ட இருக்குது, அதை விட்டு தப்பிச்சிடுறாங்க. பரவாயில்லையே, நல்ல விஷயம் தான், கைத்தட்டுங்க, டிக் 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 அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு சந்தோஷமான அந்த விஷயத்தை நாமளே ஒரு பக்கம் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி அந்த இடத்துல இருந்து நாமளும் ஒரு பக்கம் கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து காத்திருந்தாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே சாப்பாட்டுக்கு உட்காந்து வெயிட் பண்ணிருக்காங்க. கதிரேசனும் சாப்பாடு போல, ஒரு பக்கம் நம்ம நிஷாவும் சாப்பாடு போல, அதுக்கு எதுக்கு போடுறான்னு எட்டுறாங்க சாப்பாடு, அதுக்கு இருந்தா பாவம் நம்ம மல்லியை நல்லா பார்த்துன்னு இருந்துப்பாங்களா, சின்ன பள்ளியை கூட்டின்னு போய் வச்சுன்னு சாப்பாடு கூட போடாமல் சாவடிச்சுருக்கிறீங்களா, உங்களால சும்மா விடக்கூடாது, அவங்களால அப்படியே சும்மா கேஸ் போட்டு உள்ள தள்ளி கஞ்சி தண்ணி எல்லாம் உள்ள உட்கார வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி ஏறுது. ஒரு பக்கம் நம்ம வெண்பா சாப்பிடாம இருக்கிறத பார்க்கும்போது சின்ன குழந்தைக்கு பாவங்க, பசியை எப்படி தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. கொடுமைன்னு இங்கே போனால் இங்கே அதுக்கு மேலே கொடுமை தலைவிரிச்சு ஆடுதல் நம்மள அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி விட்றா, நடந்து போச்சு. இதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் இந்த கேஸில் நம்ம மல்லி ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் விஜய் சும்மையாக ஒரு பக்கம் தன் பொண்ணு கூட சந்தோஷமாக இருப்பார், தன் பொண்ணை யாருக்கும் கொடுக்கவும் மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆடா நடக்கணுமே, அதெல்லாம் நடந்தால் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக தான் இருக்குது. அதெல்லாம் நடக்கிறதுக்கு 0% வாய்ப்பு இருந்தாலும் நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் நடக்குமா, என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. எல்லாமே அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம வழியில் போயினே இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடந்துரும்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கோம். அது போல் நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயத்த ஒவ்வொன்றுத்தையும் நாம் கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க தாங்க போகிறோம். இன்னும் நிறைய விஷயமெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க வந்து சொல்லவே தேவையில்லைங்க, சிறப்பமாக நிறைய வேலையெல்லாம் செஞ்சு விட்டாங்க. அப்படி என்னடா பண்ணாங்க, எதுடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு போட்டு அப்பா எனக்கு சாப்பாடுக்குடா போட்ட மாட்டுறாங்கப்பா, சாப்பாடுக்குடா போட்ட மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையெல்லாம் சொல்ல. உடனே நம்ம விஜய் அப்படியே சும்மா கோர்ட்டில் அப்படியே தூம் தடா லடின்னு நிற்கிறாங்க. என் பொண்ணு நல்லா பார்த்துப்பாங்க தான் நாங்கள் இருப்பீங்க, பாருங்க என் பொண்ணு எப்படி கதை அழுதுன்னு, எப்படி என் பொண்ணு ஒடுங்கி போயிட்டு இருக்காங்க பாருங்க, அப்போ எந்நேரம் மல்லி கொடுத்துருந்தா இந்த மாதிரி இருந்துப்பாங்களா காணாமே போயிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேஸ் சொல்ல. டே கதிரேசா, வாயை மூடி நின்று உன் மேலே கொலை காண்டில் இருக்கிற அவனை நானும் போனா போகுது ஏதோ முன்னாள் எக்ஸோட அப்பான்றதுனால கம்முன்னு இருக்கா, எல்லாம் அப்படியே வந்துடாது, நேரம் காலம் எல்லாம் அப்படியே மாற நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, வெறித்தனமாக சொல்ல ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு தெரியல. அவரோட ஒரு ஸ்டைலும் ஒரு பக்கம் வெறியாதாங்க இருக்குது, அதுவும் கோவம் ஒரு பக்கம் அப்படியே சும்மா கொந்தளிக்குது, ஒரு பக்கம் அப்படியே சும்மா
நான் ராணுவப்பட்ட டீச்சர் ராணுவப்பட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதமும் இப்போ கோர்ட்டில் என்ன நடக்க போகுது, நம்ம அரவிந்த் மறுபக்கம் மனோகர் வருவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு நேரத்தில் கரெக்டாக வந்து இந்த கேஸை தலைகீழ மாற்றி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது போல் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.